Hi to all. இந்த வீடியோவில் நம்ம தேக்கடி டு ஆலப்பி போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பால்கனி வியூ. மார்னிங்கில் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நல்லா கிளியராக அந்த தோட்டம்லாம் தெரிஞ்சுது. கீழே போய் கூட நம்ம உள்ளார பார்க்கலான்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹோட்டலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ஆலப்பிக்கு திருப்பியும் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியெலாம் வியூ பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சடனாக என்ன பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. திருப்பி அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம். ஆலப்பி ரீச் ஆகிட்டோம். இப்போ அங்கேருந்து வந்து எங்களுடைய போட் எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் வந்து நிறைய போட்ஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 3 போட் இருக்கும். என்னென்னா ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், லக்ஸரி. நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் போட் தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். அதுவே எங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த ஆலப்பி போட் ஹவுஸ் வந்து நிறைய மூவியில் நம்ம பார்த்துருப்போம். பட் நேரில் பார்க்குறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒவ்வொரு போட்டுமே ஒவ்வொரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. நாங்கள் வந்திருக்க டைமில் ரெய்னி சீசனாக இருந்தது. பயந்துகிட்டே இருந்தோம், ரெய்னியாக இருந்தால் வந்துட்டு போட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை நாங்கள் முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்புறப்ப மட்டும்தான் மழை பெஞ்சுது. ஃபைனலாக எங்கள் போட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ எடுக்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. வியூலாம் எப்படி இருக்க போகுது, எப்படி பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போக போக செம்ம வியூ பாயிண்ட்டாக இருந்தது. ரொம்பவே காமாக அந்த நேச்சரோடு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு லன்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு லன்ச் சாப்பிடவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண எல்லா ஃபுட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவரைக்காய் பொரியல், மீன் வந்து வறுத்து வச்சுருந்தாங்க, சாம்பார், ரசம், வெஜிடபிள் சாலட், கோஸ் பொரியல், பப்படி எல்லாமே வச்சுருந்தாங்க. லஞ்ச் அழகாக முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வியூ பாயிண்ட் வந்து உட்காந்து பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு வந்து டின்னருக்கு எதாவது கஸ்டமைஸாக நீங்கள் வாங்கித்தாங்க, நாங்கள் குக் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. எங்கன்னு பார்த்தா அங்கேயே வந்து ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சது எதுனாலும் நம்ம வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தா குக் பண்ணி தருவாங்க. அங்கேயே வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருந்துச்சு. நாங்கள் போய் என்ன ஃபிஷ் வாங்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து கனவா மீன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதே இடத்துல வந்து க்ளீன் பண்ணி தரத்துக்கும் ஆள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேராக போகணும் அப்படின்றதுக்காக 2 விஷயம் அங்கே பண்ணுறாங்க. ஒன்று வந்து மசாஜ் சென்டர், இன்னொன்று வந்து ஸ்பீட் போட் வந்து பர் பர்சனுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஆனால் மசாஜ் சென்டர் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது வந்து பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க. ஈவினிங் டைமில் வந்து போட்டை ஓரம் கட்டிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருந்த கனவா மீனை தொக்கு வச்சுருந்தாங்க, சிக்கன் குழம்பு, ரைஸு, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், பருப்பு குழம்பு, சப்பாத்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம். மார்னிங் பார்த்தோன்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு கிளைமேட்டு. கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வியூலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட கூப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வச்சுருந்தாங்க, சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் பிரெட்டு, ஜாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு செக் அவுட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி டே ஃபுல்லாக வேறு இடத்துல பிளான் பண்ணியிருந்தோம். மழை பெஞ்சதுனால எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. டிரைவர் வந்து ஒரு மியூசியம்க்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் டைமு. இந்த இடத்துல வந்து பழங்காலத்து பொருள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கேரளாவோட கல்ச்சர் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நிறையா இது வந்து எனக்கு பேர் சொல்ல தெரியல. அப்புறம் கிறிஸ்டியானிட்டி பார்த்தா நிறையா செயின்ட்டோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அட்மையர் ஆகி பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையுமே. எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தால் மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. டிரைவர் வந்து நீங்கள் லூலு மால் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதையும் முடிச்சுட்டு அங்கேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து சர்ச்சுக்கு போனோம். இதுதான் வந்து கேரளாலே பெரிய சர்ச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எடப்பள்ளியில் இருக்குது. அங்கே போனப்போ மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த இடத்துல வந்து டின்னரும் சாப்பிட்டுட்டு திருப்பி பஸ் ஏறிட்டோம். இப்படி தான் எங்களோட டூர் எண்ட் ஆச்சு.